ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் தினமும் இங்கு வந்து டிவி பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு வந்து டிவி பார்க்கலாம். ஒரு நாள் பாட்டி மகனை நினைத்து மிகவும் வருந்தினார். உடனே மொபைலில் அழைத்து, ஹலோ மகனே, நீ எப்படி இருக்கிறாய்? கண்ணா, நீங்களும் குழந்தைகளும் ஒரு முறை வீட்டுக்கு வாங்க. என்ன வாத்தியாரே, பையன் வரப்போறாரா? சில நாட்களில் அவர்கள் எல்லாரும் கிராமத்துக்கு வந்தார்கள். ஆமா, எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். இந்த நான்வெஜ் ரொம்ப சுவையா இருக்கு. பாட்டி, ரொம்ப நல்லா வாசனை வருது. இந்தா குழந்தை, இந்த சுவையான நான்வெஜ் சாப்பிடு. பாட்டி, எனக்கும் கொடுங்க. கொடுக்கிற கண்ணு. இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு. பாட்டி, சூப்பரா இருக்கு. நன்றி கண்ணா, அம்மா சமையல் எப்போ சூப்பர் தான். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடலாம். குழந்தைகளை வாருங்கள், விளையாடலாம். அடடா, எவ்வளவு சந்தோஷம். ஆனால் இரவு வந்ததும் வீடு வசதியாக இல்லை. இங்க இருக்க முடியாது, நாம் நகரத்துக்கு போகலாம். கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க. இல்லம்மா, போகணும். எங்க நல்ல வீடு கட்டினாதான் மீண்டும் வருவோம். நிலத்தை விட்டு வீடு கட்ட முடியுமா? ஆமா, முடியும். அப்போதுதான் நம் பிள்ளைகள் நம் வீட்டுக்கு வருவார்கள். அதன் பிறகு பாட்டியும் தாத்தாவும் கஷ்டப்பட்டு ஒரு புதிய வீடு நாம கட்டினார்கள். சேர்ந்து கஷ்டப்பட்டு கட்டுவோம். இந்த செங்கல்களை கொண்டு வா, நாம முடிப்போம். இன்று வருவார்களா? நம்ம மகன் போன் எடுக்கலையா? இல்ல, அவன் எடுக்கல. ஏன் இப்படி? இன்று வருவார்களா எனக்கு தெரியல என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நம்ம மகன் போன் எடுக்கலையா? பெற்றோரின் அன்பு எப்போதும் உண்மையானது. நம்ம மகன் போன் எடுக்கலையா? இல்ல, ரிங்கே போகுது. ஏதாவது வேலையா இருக்குமோ? வசதி இல்லாததால் அவர்களை விட்டுவிடக் கூடாது. அன்புதான் முக்கியம், ஆடம்பரம் அல்ல.